ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து சாட்டர்டே vlog தான். இட்ஸ் 31st மே அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான டேவும் கூட. அது என்னோடய அம்மாவோட பர்த்டே. ஸோ சிம்பிளாக நாங்கள் வந்து வீட்டில் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் அண்ட் அந்த அன்றைக்கி லன்ச் வந்து என்ன பண்ணோம் அப்படின்றதான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் லன்ச்க்கு வந்து ஒரு ரெசிபி பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் வீடியோ ரெசிபி வீடியோவும் நான் வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பார்க்கலாம். மார்னிங் வந்து பர்த்டே ஸ்பெஷலாக வந்து பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11:30 போல் ஏபிசி ஜூஸ் வந்து குடிச்சிருந்தோம். நான் வந்து ஆம்லா வந்து ஆட் பண்ணியிருந்தேன். லைட்டாக புதினாவும் ஜிஞ்சரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன். ஏபிசி ஜூஸ் வந்து குடித்தா ஸ்கின் க்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையும் கூட. பட் ரெகுலராக வந்து குடிக்கக்கூடாது. வீக்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எல்லாம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அண்ணி வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மேலே கேக் கட் பண்ணியிருந்தோம். ஸோ குட்டியாக ஒரு செலிப்ரேஷன், நாங்கள் 5 பேர் மட்டும் வீட்டில் வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பர்த்டேக்கும் எக்ஸைட் ஆகி நம்ம அம்மா அப்பா வந்து கேக் வெட்டுறது, கிஃப்ட் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு. பட் இப்போது நம்மெல்லாம் வளர்ந்து நம்ம வேலைக்கு போய் நம்ம சம்பாரித்து நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து இதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் கேக் கட் பண்ணுறது, ஒரு ஒகேஷனுக்கும் மறக்காமல் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம் வந்து சீரியஸாகவே வந்து சூப்பராக இருக்குது. என்னதான் வந்து அவங்க நம்மளுக்கு எல்லாமே பண்ணியிருந்தாலும் நம்ம ஏர்ன் பண்ணி நம்மளோட மணியில் வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து ஏதாவது பண்ணும்போது அது இன்னும் சூப்பர் ஸ்பெஷலில். ஸோ நாங்கள் அதே மாதிரி என்னோடய வீட்டில் நானும் என் அண்ணி எல்லாருமே வந்து பர்த்டே அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு இதாக செலிப்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கேக் கட் பண்ணணும். கிஃப்ட் அது வந்து டசன்ட் மேட்டர், எவ்வளோ பெருசாக கொடுக்குறோம் காஸ்ட்லியாக கொடுக்குறோம் அப்படின்றது கிடையாது. பட் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேக்காவது கட் பண்ணி ஏதாவது நம்மளால் முடிஞ்சது அந்த தேவை, அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும்ல, ஸோ அதை ஏதாவது வந்து கிஃப்ட் பண்ணுவோம். அது எல்லா இயரும் இது தான் நடக்கும். ஐ விஷ் அண்ட் டச் ஹுட் இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ நேற்றும் அப்படி தான் குட்டியாக வந்து அவளை செலிப்ரேட் பண்ணி கிஃப்ட்லாம் கொடுத்து இது பண்ணியிருந்தோம். அண்ட் ஒன் மோர் திங், மெயினாக அம்மாங்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அந்த அன்றைக்கி எனக்கு கிச்சனுக்கு லீவுடா, நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது தான். அதே மாதிரி நானும் என் அண்ணியும் வந்து லன்ச் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் கிச்சனை, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படி சொல்லி அம்மாவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்தாச்சு. அண்ட் இது வந்து அண்ணியோட ஸ்பெஷல் பருப்பு உருண்டை குழம்பு வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் நான் வந்து ஃபுல் ரெசிபி வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டியில் வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் போட்டுக்கோங்க. லைட்டாக வந்து உப்பு, பிகாஸ் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிடும்ல அதுக்காக. அண்ட் வந்து இதுக்காக வடைக்காக வந்து கடலை வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு 1 or 2 hours பிஃபோர் ஊற வச்சுக்கோங்க. அரைக்கும் போது வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா குறப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம், பொடி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுட்டு அது பாட்டுக்கு வணங்கட்டும் அந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருப்போல் அது, அதுக்கப்புறம் இந்த இதுக்கு தேவையான உப்பு, ஏன்னா பிகாஸ் நம்ம அதுலேயே வந்து உப்பு ஆட் பண்ணியிருப்போம்ல, ஸோ உப்பு வந்து நிறைய ஆகிடும். ஸோ இதுக்காக தேவையான அளவுக்கு வந்து உப்பு மட்டும் போட்டுட்டு சின்ன சின்ன ரவுண்டாக பால்ஸ் வந்து பொரிச்சு வச்சுக்கோங்க. எதுக்குடா பேக்ரவுண்டில் இப்படி வந்து சிரிச்சிட்ருக்கோன்னு ஒரு வாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும். அது என்னென்னா என் அண்ணி வந்து ரெசிபி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணவே இல்லை, அதுக்காக தான். இப்போ வந்து அவங்க பேசியிருப்பாங்க இந்த இதில். அது என்னென்னா உருண்டை பிடிக்கும் போது வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சோம் அப்படின்னா அந்த உருண்டை வந்து உடஞ்சிரும். ஸோ அதுக்காக வந்து லைட்டாக அந்த ஷேப் வர அளவுக்கு மட்டும் உருட்டினா வந்து போதும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் வாய்ஸ் லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் மறுபடியும் சொன்னேன். ஸோ அதே மாதிரி குட்டி குட்டி பால்ஸ்லாம் பிடிச்சிட்டு டைரெக்டாக அந்த பாலை வந்து அப்படியே நம்ம வந்து குழம்புக்குள்ளே போட்டால் வந்து உடையிறதுக்கான சான்ஸ் இருக்குல்ல. ஸோ என்ன இட்லி பாத்திரத்தில் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து உடையாது. ஸோ அதுக்காக வந்து ஸ்டீமிங்க்கு வந்து வச்சுருந்தோம். ஒரு 10 minutes வச்சா போதும். நடுவில் வந்து எதுக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இதானதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துட்டு குழம்பு இந்த பக்கம் வந்து இதாகிடும்ல. ஸோ வெங்காயம் எல்லாம் நல்லா தக்காளி எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் புளி கரைச்சல் வந்து ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு தேவையான புளிப்புக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான மாதிரி வந்து புளி கரைச்சலை வந்து ஊற்றிட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்னா தேங்காய், சோம்பு இந்த ரெண்டையும் வந்து அரைச்சிட்டு அந்த இதையும் ஊற்றிட்டு தண்ணி வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஸ்டீமான இதுவும் வந்து 10 minutesல எப்படியும் அந்த ஸ்டீம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதையும் எடுத்துகிட்டு
அந்த இதை வந்து குழம்புக்குள்ளே வந்து அப்படியே டைரெக்டாக ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா அந்த இது வந்து உள்ளே ஏறிடும். காரம் இந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து அந்த உருண்டைக்குள்ளே வந்து ஏறிடும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ சைடில் நாங்கள் வந்து பிரிஞ்சால் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஆம்லெட் போட்டிருந்தோம், ரைஸ், ரசம் இதெல்லாம் வச்சு திருப்தியாக லஞ்ச் வந்து முடிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ஈவினிங்காகவும் கண்டினியூ பண்ணி ஃபுல் டே vlog மாதிரி கொண்டு போகலான்னு நினச்சேன். பட் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஸோ vlog வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டூ சப்ஸ்கிரைப். பை. டேக் கேர்.